நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008899. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கவிப்பிரியா. இப்போ நேற்று அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம், பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. அதை எப்படி சார் பார்க்கலாம்? செயற்குழு பொதுக்குழு ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் தான். அதுவும் இந்த எலெக்ஷனுக்கு பிஃபோர் நடக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய கடைசி செயற்குழு பொதுக்குழு கூட்டம். ஸோ இதில் எடுக்கிறது தான் இறுதியான முடிவுகள். அப்போ இந்த பேச்சு, இந்த கூட்டம், இந்த தீர்மானங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானங்களாக தான் இருக்கும். நேற்றைக்கு போட்டப்பட்டக்கூடிய தீர்மானங்களை நானும் வாட்சி பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் முக்கியமான பல தீர்மானங்களை குறித்து பேசுகிறாங்க. அதில் நமக்கு ரொம்ப முக்கியமாக பட்டது என்ன அப்படின்னா, பட்டியலின மக்களுக்கு தொடர்ச்சியாக எதிரான மனநிலையில் இந்த அரசாங்கம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் மழை வெள்ளம் போன்ற காலகட்டங்களில் இந்த அரசாங்கம் எப்படி மக்களை கைவிடுறாங்க அப்படிங்கிறத குறித்து அவர் பேசியிருந்தார். நெல் கொள்முதல் விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறாரு. குறிப்பாக அந்த ஈரப்பத அளவை நீங்கள் முன்கூட்டியே நடுவண் அரசுக்கிட்ட சொல்லி உயர்த்தி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இவை எல்லாமே உண்மையிலேயே வரவேற்க தகுந்த ஒரு எதிர்க்கட்சியாக செய்ய வேண்டிய பணியை செஞ்சுருக்கிறாரு. எஸ்ஐஆரில் அவங்க அலையன்ஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்த்தபடியே அவங்க எஸ்ஐஆரை ஆதரிக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, போலி வாக்காளர்களை நீக்கணும், அதே சமயம் இறந்தவர்களை நீக்கணும், இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது, அதை பண்ணணும், அதை பண்ணாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அதே பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் தான் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி பேசும்போது என்ன சொன்னார், திமுக காரெல்லாம் அந்த மாதிரி எதிர்க்கிறான், ஆனால் அவன் பூத் லெவலில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்ம இது சரின்னு சொல்கிறோம், நம்ம இன்னுமே வீரமாக போய் வேலையை பார்க்கணும், நம்ம ஊரில் நம்ம தெரிஞ்ச 5 பேருடைய பேரை எடுத்துட்டாங்க, இப்போ பாருங்கள் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும், இதை நம்ம அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறோம். நம்ம ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் சார்பாக நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இன்றைக்கி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த பிறகு நீங்கள் மாநில அரசால் ஒரு முனைப்பு கொண்டு அதை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கக்கூடிய இடத்துல இவங்க இல்லை. மம்தா பானர்ஜியாவது ஒரு மாநிலம் முழுக்க நாடு தழுவிய அளவில் ஒரு பேரணி போகிறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, தொடர்ச்சியாக அதை எதிர்த்து பேசுகிறாங்க. இவங்க அந்த மாதிரி பேசலை. காங்கிரஸே முதல் எதிர்க்கலைங்க. நீங்களே ஒரு எடுத்துகிட்டு வந்தீங்களே பீட்டர் அல்ஃபோன்ஸ் என்ன சொன்னார், எஸ்ஐஆருங்கிற செயல்முறையை நாங்கள் எதிர்க்கலை, இந்த நேரத்தில் யார் மூலமாக இந்த எஸ்ஐஆரை பண்ணுறாங்கன்றதே சந்தேகமாக இருக்குது. அதே தான் கிட்டத்தட்ட நம்மளோட நிலைப்பாடும். கத்தியை வச்சு வெங்காயத்தையும் வெட்டலாம், விரலையே வெட்டலாம், இப்போ கத்தி யாருக்கிட்ட இருக்குது, எதை வெட்டுவாங்கங்கிறத இப்போ நமக்கு தெரியலங்கிறத நம்மளுடைய கொஸ்டினாக இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதிமுகவோட செயற்குழு பொதுக்குழுலே என்ன சொல்கிறாங்க, எஸ்ஐஆருக்கான வேலையை ரொம்ப தீவிரமாக பாருங்கள், நம்முடைய ஓட்டுகளை விட்டுறாதீங்க, அதிமுக காரங்க இருக்கிறீங்களா, உங்கள் பக்கத்து வீட்டில், உங்கள் வீட்டில், சொந்தக்காரன் வீட்டில், உங்கள் ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோனில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஓட்டும் சரியாக இருக்காங்கிறத உறுதிப்படுத்த வேண்டிய வேலை உங்களுடைய வேலைங்கிறாங்க. பார்த்தீங்களா, அது சரியான வேலை. அதை தான் திமுகவும் அதிமுகவும் துரிதமாக பார்க்குறாங்க. மற்ற கட்சிகளும் அதை வேகமாக பார்க்கணும். அவங்க ஓட்டு வங்கி அவங்க விட்டுறக்கூடாதுல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அப்போ அதை அவங்க பண்ண போகிறாங்க. அதை குறித்து அவங்க பேசியிருக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, முதல் 2 தீர்மானங்கள் எப்போதும் போலது தான். அதாவது என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த கூட்டணி குறித்த முடிவுகளை எடுக்கக்கூடிய முழுமையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது, எடப்பாடிக்கே பழனிசாமி கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. அதே போல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இந்த கூட்டணி இருக்குது அப்படிங்கிறதையும் அறிவிக்கிறாங்க. இதன் மூலமாக கட்சி எடப்பாடிங்கிற ஒற்றை தலைமை, பொதுச் செயலர் அப்படிங்கிற தலைமைக்கு தான் இயங்க போகுது அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க. முன்மொழிந்தவர்கள் யார், வழிமொழிந்தவர்கள் யார் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக அவங்க போட்டு தான் தீர்மானத்தையும் ரொம்ப அழகாக சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நாம் என்ன பார்க்குறோன்னா, இந்த கூட்டத்துக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஓபிஎஸ் இணைக்க போகிறாங்க, கேசிபி அவர்கள் இணைக்க போகிறாங்க, இன்னும் பலர் இணைக்க போகிறாங்கன்ற மாதிரி பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பேச்சுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஏன்னா இதன் பிறகு ஐயா ஓபிஎஸ் அவர்களால் இணைவதற்கான வாய்ப்புகளோ சாத்தியக்கூறுகளோ துளி அளவு கூட கண்ணுக்கெட்டிய தூரம் வரைக்கும் தெரியல. அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. இதன் பிறகு அது ஜெல் ஆகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருப்பதாக சொல்லப்படுகிறது.
எடப்பாடி பழனிசாமி தலைமையை அவங்க முழுமையை ஏற்றுக்கிட்டாங்கன்னு எப்படி தெரியுது அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை போய் தாவேக்கால போய் சேர்ந்தாரா, சேர்ந்த பிறகு என்ன செய்தி வந்துச்சுன்னா, நம்மகிட்டயே பேசின பல மூத்த பத்திரிகையாளர்கள்னு சொன்னாங்க அப்படின்னா, கிடைச்ச செய்தியை தான் சொன்னாங்க, தவறாக அவங்க சொல்லலை. செங்கோட்டையும் தொடர்ச்சியாக குங்கமண்டலத்தில் இருக்கக்கூடிய தளபதிகள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. யாராக இருந்தாலும் எப்போ இருந்தாலும் கட்சியை உடைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதில் முக்கியமாக தங்கமணி போக போகிறாரு, திமுகவோ இல்லை தாவேக்காவுக்கு போவார்லான்னு சொன்னாங்க. அவர் தான் அங்கே பேசினார், உயிருள்ள ஒரே அதிமுக அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இப்போ என்னன்னா, இன்னைக்கு பேசியிருக்கிறாரு, கன்ஃபார்மாக அதுக்கப்புறம் அவர் போக மாட்டாருங்கிற ஒரு பார்வை தான் பெரும்பாலும் இருக்குது. ஏன்னா எல்லாரும் நாஞ்சில் சம்பத்தாக இருக்க முடியாது. நாஞ்சில் சம்பத் வந்து ஒரு தனி ரகம், அவர் விட்டுருவோம், எல்லாரும் அப்படி பார்க்க முடியாது. அப்போது அந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தரும், குறிப்பாக நான் பல பேரோட ஸ்பீச்சை கேட்டேன், வளர்மதியோட பேச்சையும் கேட்டேன், சி.வி. சண்முகத்தோட ஸ்பீச்சை நான் கேட்டேன். அந்த கட்சியில் இருக்கிற ஒரு ஆக்ரோஷமான பேச்சாளர் அவர் இல்லையா, அவர் பேசும்போது சொல்கிறாரு, நாங்கள் அதிமுககாரங்க, நான் திமுககாரன் மாதிரி கிடையாது, இதில் குடும்ப கட்சியா வாரிசு அரசியலா அப்படின்னு ரொம்ப போட்டு சரவடியாக அப்படி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கூடவே இருந்து நம்மளை ஏமாத்துற சில புரோக்கர்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. எல்லாரும் யாரை சொல்கிறாதான் நினச்சிக்கிறாங்கன்னா, அல்லது ஒரு பேசுபொருள் இருக்குதுன்னா துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியை தான் சொல்கிறாரு, ஆடிட்டர் குருமூர்த்தியை தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஆடிட்டர் குருமூர்த்தியை நம்பி யார் இந்த கட்சியோட வெளியில் போனது, அல்லது கட்சியை உடனே பண்ணணும்னு நினச்சது ஐயா ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் அவர்கள் இப்போ இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்க, நடுத்தெருவில் நிற்கிறாரு. அப்போ ஓபிஎஸ்ஐ நடுத்தெருவில் நிற்க வச்சுட்டோமே, நம்ம எப்படியாச்சதுக்காக ஏதாவது பிரயாச்சத்தை பண்ணணுன்றதுக்காக அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படி. ஆனால் ஒரு பச்சாவும் பலிக்கலை. அப்போ குருமூர்த்தி போன்ற நபர்கள் ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு அதிமுக விட்ட வேறு யாரையுமே ஆதரிக்கவே மாட்டாங்க, விஜய் பக்கம் போக மாட்டாங்க, நாம் தமிழர் கட்சி பக்கம் போக மாட்டாங்க. அவங்களுடைய சில செயல்பாடுகளை வேணால் ஆதரிப்பாங்க. விஜய்க்கு நல்ல கூட்டம் கொடுதுங்க, திமுக காலிங்க, சீமான் பெரியார் எதிர்த்துட்டாருங்க, திமுக காலிங்க அப்படின்னு அவங்களே வந்து பேசிக்கிடுவாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறத வந்து வாட்ச் பண்ண மாட்டாங்க. இப்போ அதிமுக அவங்க ஆதரிச்சாங்க கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்க ஏற்றுக்கிறணும், அந்த ஏற்றுக்கிற மனநிலையே குருமூர்த்தி போன்றவர்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா செங்கோட்டையன் வெளியில் போகிறாரு, ஓபிஎஸ் வெளியில் போகிறாரு, டிடிவி கூட்டணி இருக்க மாட்டேங்கிறாரு, இதெல்லாம் ரொம்ப தப்பு, ஒழுங்காக ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒருங்கிணைந்த அதிமுக தான் வேணும் அப்படின்னு கட்சிக்கு வெளில இருக்கிற நீங்கள் யார் சார் பேசுகிறதுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு? நீங்கள் கட்சியில் இருக்கிறீங்களா, நீங்கள் அதிமுகவோட உறுப்பினரா, அடிப்படை உறுப்பினரா? நீங்கள் கிடையாது. ஜெயலலிதா அம்மையா இருக்கும்போது இருந்தார், எடப்பாடி இருக்கும்போது குருமூர்த்தி இருக்கிறாருன்னு எடுத்துக்கணுமா என்ன? அப்போ ஜெயலலிதா அம்மையார் சோசனை நடத்தி கேட்டாங்களா? சோசனை மறுத்தே ஜெயலலிதா அம்மையார் பல விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து அதை வந்து குறிப்பிட்ட அவர் பேசுகிறாரு, சில பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியோட ஸ்பீச்சை நான் கேட்டேன். அந்த ஸ்பீச் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு வந்து சில வார்த்தைகள்லாம் ரொம்ப தேவைங்க. அந்த வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்தினார். அதில் நான் ரொம்ப கவனித்து நான் ரொம்ப உன்னிப்பாக பார்த்த ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த அதிமுகவில் அடிப்படை தொண்டன் கூட ஒரு அமைச்சராக முடியும், ஏன் முதலமைச்சராக கூட மாற முடியும், ஆனால் அந்த கட்சியில் அப்படி மாற முடியுமா? குறிப்பாக அவர் யாருக்கு செக் வச்சாருன்னா, அந்த கட்சியிலேயே பல்லாண்டு காலமாக உழைத்து இன்றைக்கு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அமைச்சர் துரைமுருகன் அவர்களால் துணை முதலமைச்சராக ஏன் மாற முடியல, அவர் ஏன் நீங்கள் டெபுட்டி சிஎம்மாக மாற்றலை? அந்த கேள்வி உண்மையிலேயே ஒரு நியாயமான கேள்வி. ஏன் அவர் டெபுட்டி சிஎம்மாக மாற்றலை? அவருக்கு என்ன தகுதி இல்லையா, அவருக்கு திறமை இல்லையா, அவருக்கு என்ன இல்லை? அப்போ ஏன் அவரை ஒரு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் வச்சு உங்களை அழகு பார்க்க முடியலை? அதற்கு ஒரே காரணம், திமுகன்ற கட்சி அடிப்படையில் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. அதனால தான் அவங்களால் அதை பண்ண முடியலன்னு சொல்லுகிறார் எடப்பாடி கே பழனிசாமி. அது எதிரில் இருக்கக்கூடிய அதிமுக காரனை போய் சுவீகரிக்கும். இந்த கட்சிக்கு எதிரில் இந்த கட்சி தான் இன்னைக்கு தலைமை எடப்பாடி தான், நம்ம இங்கே தான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்குது. கொஞ்சம் ஆஸ்திலேஷன் இருந்தவன் கூட நேற்று ஸ்பீச்சை கேட்ட பிறகு ரொம்ப கம்பைன் ஆகிருப்பான், அப்படியே ஒருங்கிணைச்சு போயிருப்பான். ஏன்னா அது வந்து ஒரு இன்னொன்றுமா, எல்லா கட்சி தலைவர்களும் அவரவருடைய தொண்டர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசுவாங்க. இப்போ சீமான் மாதிரி அதிமுகவில் பேசினா அதிமுககாரங்க ரசிக்க மாட்டாங்க. இப்போ அவருடைய பேச்சுங்கிறது உணர்வுபூர்வமான பேச்சு. இப்போ அன்புமணி பேசுறதுங்கிறது பாமககாரனுக்கு ரசிக்கும் தன்மையாக இருக்கும், அது அதிமுக ரசிக்க மாட்டான். எடப்பாடி பேச்சை சீமான் கட்சி தொண்டர்கள் ரசிக்க மாட்டாங்க. விஜய் ஸ்பீச்சை சரி விட்டுருவோம், விஜய் ஸ்பீச் வேண்டாம், மற்றவங்களாம் எடுத்து பாருங்களேன், அது வந்து ஒரு தொண்டர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை வந்து டிசைன் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருந்துருக்கிறாங்க. அது இன்னொரு மேட்டர் ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தினார், ரொம்ப சூப்பராகவே சொன்னார். நான் அதை கேட்டேன்.
மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கிறீங்க, மகனும் மருமகனும் சேர்ந்து 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கிறாங்கன்னு உங்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசினாரு. இவங்க அவர் அதை பேசுனதை வச்சு இவங்க வந்து அவரை ஒதுக்கி தள்ளிட்டாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா 30,000 கோடி இவங்க ஆட்டையை போட்டிங்கல்ல, அந்த 30,000 கோடி ஆட்டையை போட்ட காசுல இருந்து இந்த பொங்கலுக்காவது நாங்கள் கஷ்ட காலத்தில் இருக்கும்போது, நிதி வசதி இல்லாத போது, கொரோனா காலகட்டத்தின் போது மக்களுடைய மக்கள் நலனுக்காக முதல்ல எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் பொங்கல் பரிசு தொகுப்புன்னு ஒன்று அறிவிச்சாங்க. அதை நாங்கள் கண்டினியூ பண்ணோம். 2,500 ரூபாய் கொடுத்தோம். அப்படி கொடுக்கும்போது உதயநிதி அவர்களும் இன்றைய முதலமைச்சர் அவர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா 5,000 ரூபாய் கொடுக்கணும், 2,500 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு சொல்லி எங்களை ஏளனம் பேசினாங்க. மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் மக்கள் அதெல்லாம் ஏற்கனவே ஒழுங்காக காசை வாங்கிக்கிட்டாங்க. மக்கள் நிம்மதியாக இருந்தாங்க. இன்னைக்கு சொல்கிறாங்க 30,000 கோடி கொள்ளடிச்சிருக்கிறீங்களே, அதில் 5,000 எடுத்து கொடுங்கன்னு கேட்குறாரு. மக்களுக்கு 5,000 கொடுங்கன்னு கேட்குறாரு. மேட்ரு என்னன்னா 5,000 ரூபாய் கொடுங்க, அப்படி கொடுத்தாவது நன்மை செய்யுங்க, போராடாத நன்மை செய்யுங்கன்றாரு. இப்போ இது அரசுக்கு ஒரு நெருக்கடி தான் இது. இப்போ பாருங்களேன், எடப்பாடியே அவங்க சொன்னாங்க, சரி அவங்களே இப்போ எடப்பாடி சொல்கிறது கொடுப்பாங்களான்னு பார்ப்போமே அப்படின்னு செக் பண்ணுறது தான் இது. சொல்ல முடியாது, மேபி கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ தேர்தல் வரப்போகுது, தேர்தல் வருது இல்லை, தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இதை வந்து 5,000 ரூபாய் அவங்க கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணி இருந்தாலும் இப்போ எடப்பாடி சொன்ன பிறகு அவங்க கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை செஞ்சுட்டாங்கப்பா அப்படின்ற ஒரு பேரும் வந்துடும். ஆனால் 5,000 ரூபாய் கொடுப்பாங்களா சார்? அந்த அளவுக்கு அரசாங்கம் நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க? 5,000 அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு பீகார் மாடலை தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பின்பற்ற நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவர் எப்பவுமே வெற்றியின் சூத்திரத்தை உருவிக்கொள்வார்கள். மோடிக்கு இஸ் ஈக்குவல் டு எம்.கே. ஸ்டாலின்னு எந்தெந்த விதத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் இருப்பது, ஓகேவா, அப்புறம் வந்து கார்ப்பரேட் மாடலுக்கு துணை போவது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெயரளவில் மக்களுக்காக நிற்கிறேன்னு பேசுவது, மிக முக்கியமாக வெற்றிக்கு என்னெல்லாம் வழி, அந்த வெற்றிக்கான வழிகளை எந்த வகையிலாச்சும் போய் வெற்றி அடைஞ்சு அதை தன்மையப்படுத்திக்குவது. அதில் 2 பேருமே ஈக்குவலான ஆட்கள். கூட்டணிகளை ஒருங்கிணைப்பதாக இருக்கட்டும், கூட்டணி கட்சிகளை அரவணைப்பதாக இருக்கட்டும், எல்லாமே மட்டும் ஒரே மாதிரி தான் சந்திப்பாங்க, செயல்படுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே வந்து வீட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க, வீட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க, தொழில் தொடங்குறேன் அப்படிங்கிற பேரில். இட்ஸ் அ நேஷனல் ஸ்டேட் வைடு பிரைபு, இது எல்லாருமே சொல்கிறோம். இப்போ அப்படி கொடுத்ததானே அங்கே பிஜேபி ஜெயிச்சாங்க, அறுதி பெரும்பான்மையில் வின் பண்ணி இருக்கிறாங்க, சூப்பர் டூப்பர் ஹிட்டாங்க. காங்கிரஸ் எங்கே இருக்குதுன்னே தெரில, புயலில் அடிபட்ட வேர்க்கல்ல டப்பா மாதிரி இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னே தெரில காங்கிரஸ். அப்போ அந்த அளவுக்கு வெற்றி பெற்றுருக்குறாங்கல்ல, அதை நம்மளால ஏன் பண்ண முடியாது? அவங்க 10 மாத தொகையை ஒன்றா கொடுத்துருக்குறாங்க, நம்ம மாதம் 1,000 ரூபா கொடுத்துக்கிட்டுருக்கோம். மக்களுக்கு ஒரு சேஞ்சு வேணுமே, 5,000 கொடுப்போம். விடுபட்ட நிலுவைத் தொகை இருக்குது தெரியும்ல, 28 மாதங்களுக்கு கொடுக்கல, ஞாபகம் இருக்குதா? அந்த 28 மாதங்களுக்கு நாங்கள் இப்போ கொடுக்குறோம், அதில் முதல் தவணையாக 10,000 போடுறோம், இல்லை 5,000 போடுறோம். என்ன பண்ணுவீங்க? இப்போ பெண்கள் மத்தியில் என்ன ஆகும்னா, ஆஹா இப்போ கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மனநிலை உருவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சிந்தனையிலும் முதலமைச்சர்கள் ஈடுபட வாய்ப்பு இருப்பதாகத்தான் செய்திகள் சொல்லப்படுகிறது. ஸோ ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி கே பழனிசாமி என்ன பண்ணுறாரு, இப்போயாவது குடியா 5,000 இப்போயாவது பண்ணியான்னு கேட்குறாருல, அது ஒரு நல்ல வைஸ் மூவ் தான். ஆக்சுவலி அது ஒரு நல்ல விஷயம். அது அரசாங்கத்தையும் இடித்துரைப்பதாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதா இருக்கும். நீ என்னைய கேட்டல, இப்போ நான் உன்னைய கேட்குறேன், நீ கொடு அப்படின்னு கேட்குறதாகவும் இருக்கும். அந்த அடிப்படையில் அது பண்ணுறாரு. இன்னொரு என்னென்னா, மூன்றாவதுன்னு நினைக்கிறேன், 3வது தீர்மானமே அதுதான் நினைக்கிறேன், மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோவை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், see he is in alliance with BJP தான். ஸோ ஏடிஎம்கே இப்போ அலையன்ஸில் இருந்தாலுமே கூட முதல் கோரிக்கையே எனக்கு நீ முதல்ல பண்ணி கொடு. உங்களுக்கு புரியுதா இதோடைய சூட்சமம் என்ன அப்படின்னா, நான் அலையன்ஸில் இருந்தாலும், எனக்கு இங்கே திமுக தான் எதிரியாக இருந்தாலும், எனக்கு தேவை மக்கள் நலன் தான், மக்களுக்கு பிரச்சனை, மக்களுக்கு தேவை, அதனால் நீ என் கூட்டணியில் தான் இருக்கிற, எனக்கு பண்ணி கொடு, நான் அதை கேட்டிருக்கேன் அப்படின்னு நாளைக்கு இவங்க போய் மக்கள்கிட்ட பேசுறதுக்கான ஒரு வரிசை தான் அந்த முக்கியமான வரிசை. ஏன்னா பிரதானமானது என்ன, எதிர்க்கட்சியாக செயல்படுவது அப்படிங்கிறதுடைய பிரதானமான வேலை என்ன, மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவது தான் எதிர்க்கட்சியோட வேலை. ஊடகத்தின் வேலையும் அதுதான். ஃபஸ்ட்டு எதிர்க்கட்சி, அப்புறம் ஊடகம். ஒரு எதிர்க்கட்சி என்ன பண்ணணும், மக்களுக்கு இந்த இடத்துல இது தேவை இருக்குது, அரசாங்கத்துக்கு அது தெரியாமல் இருக்குது, நான் தெரியப்படுத்தினா 2 பேரும் ஜாயின் பண்ணி அதை பண்ணுங்க. அப்போ மக்களுக்கு என்ன நடக்கும்னா, ஓகே எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க,
இவங்க அரசியல் பண்ணாமல் நமக்கு தேவையானது குறித்து கேட்குறாங்க, தேவையானது குறித்து பேசுகிறாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு இதுவும் வரும் இல்லையா, அதை வந்து அவர் பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க 210 தொகுதின்னு சொல்லியிருக்கிறாரு, பார்த்தீங்களா? 210 தொகுதி அதில் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு புரியுதா எதனால் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு? ஏன் அப்படி சொல்றாரு? அவருடைய கணக்கு என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி போடக்கூடிய கணக்கு 2021 அவங்க வெற்றி பெற்றது எத்தனை தொகுதி? ஒட்டுமொத்தம் 75 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க இல்லையா? 2024 கூட்டணியில் இருந்தாங்களா? இல்லை, கூட்டணி பிரிஞ்சு போச்சு. என்டிஏ கூட்டணி தனியாக இருந்துச்சு, அதிமுக தனியாக இருந்துச்சு. ரெண்டுமே சேர்த்தா 40+ வருதுன்றாரு. இந்த 40+ வந்துச்சு அப்படின்னா எப்போ 2024க்கு அந்த 75 இருக்கு பார்த்தீங்களா, அதை விட கூடுது. சேர்ந்திருந்திருந்தா அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸோட எண்ணிக்கைங்கிறது கூடுது. கிட்டத்தட்ட 85க்கு நிகராக வருது, 85 தாண்டுதுன்னு சொல்கிறாங்க. மற்ற இடங்கள்லாம் வெற்றிக்கும் தோல்விக்குமான இடைவெளி அப்படிங்கிறது 500 ஓட்டுங்கிறது ஒரு 10 தொகுதி, ஒரு 1000-2000 ஓட்டுங்கிறது 20 தொகுதி. அப்போ இந்த இடங்கள்லாம் வெற்றியை தீர்மானித்திருப்பது எதுவாக இருக்குது? இந்த கூட்டணி தான் தீர்மானிச்சிருந்தா இருக்குது. அப்போ 26 நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறோம் அப்படின்னா, இன்னும் பாமக வரப்போகுது, தேமுதிக வரப்போகுது அப்படின்னா, அப்போ 2021 தேமுதிகவும் இல்லை. ஸோ வரப்போகிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நம்மளால் அதை ஈஸியாக ஸ்வீப் பண்ண முடியும். அப்போ அதை வச்சு தான் அவர் அறுதி பெரும்பான்மையை தாண்டி நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்கிறதாக ஒரு கணக்கை வந்து சொல்கிறாங்க. அது உங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்திருக்காரு எடப்பாடி கே பழனிசாமி. அதை நோக்கி நகருவாங்களா, அது வெற்றி கனியை பறிப்பார்களா அப்படிதான் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த பொதுக்குழு செயற்குழுவின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி சொல்ல வரக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. திமுகவுக்கு தமிழ்நாட்டில் மாற்று நாங்கள் தான். முக்கியமாக கவனிச்சிங்களா, புதிய கட்சியான தாவேக்காவை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை. விஜய் பேரை கூட யாரும் உச்சரிக்கலை. தாவேக்காவை பற்றி பேசலை, நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசலை, அவங்கள யாரையுமே பொருட்படுத்தலை. அப்போ என்னன்னா, நான் தான் மாற்று, இங்கே வேற யாரும் கிடையாது, அமைதியாக இருங்க, நான் தான் இங்கே எல்லாம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிறுவ முயற்சி நிறுவுகிறார் திரு எடப்பாடி கே பழனிசாமி. வெற்றியை தருதாங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்தோம். இன்னொன்று, அதிமுக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. யார் வந்து அதிமுகலேருந்து வெளியேறினாலும் நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் அப்படின்னு வெளிப்படுத்துறாங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒருத்தர் அன்றைக்கி ஒரு வைப் வரும் பார்த்தீங்களா? வளர்மதி, அப்புறம் வந்து திண்டுக்கல் சீனிவாசன், மற்ற ஆட்கள், சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒருத்தர் நிற்கும் போது, தங்கமணி, வேலுமணி, சிவி சண்முகம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்கும் போது உங்களுக்கு ஒரு வைப் வரும். அந்த வைப் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடும். அதை வந்து அவர் பண்ணுறாரு. அது வந்து ஒரு நல்ல மூவ் தான், நல்ல முயற்சி தான். அது முயற்சி கை கொடுக்குமான்றதை நம்ம பார்ப்போம். அடுத்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பொதுக்கூட்டத்தை புதுச்சேரியில முடிச்சிருந்தாரு. அப்போ வந்து குறிப்பா சொன்னது என்னன்னா, புதுச்சேரியில, அதாவது அந்த மாநிலத்துல அப்படின்னு குறிப்பிட்டு, ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலமா இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதெல்லாம் இல்ல, ரேஷன் கடைகள்லாம் இருக்கு அப்படின்னா பெரிய விமர்சனம். நீங்களே நம்ம ஒரு போன போய் நம்ம சொன்ன ரேஷன் கடை இருக்குன்னு சொன்னீங்க, பேசியிருந்தோம். இப்போ முதல்வர் ரங்கசாமி அவர்கள் ஒரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 750 நாங்க பரிசு தொகையா கொடுக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இது விஜய் அவர்கள் சொன்னதுக்கு எதிராக தான் அவர் வந்து செயல்படுறாதான்னு எடுத்துக்கலாமா? அதாவது என்னன்னா, மரியாதைக்குரிய ரங்கசாமி இருக்கிறாருல்ல, அவர் வந்து ஒரு வாழைப்படத்துல ஊசி ஏத்துற ஒரு கேரக்டர், ஓகேங்களா? அவர் என்ன அறிவிச்சிருக்கிறாருங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். நீங்க வந்து அந்த முதல் இதை மட்டும் படிங்க, என்ன அறிவிச்சிருக்காரு படிங்க. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 750 மதிப்புள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதல்வர் என் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இது குறித்து முதல்வர் என் ரங்கசாமி அறிவித்துள்ள செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, புதுச்சேரி அரசு சார்பில் தீபாவளி, பொங்கல் பண்டிகைகளுக்கு அரசு சார்பில் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி வரும் தைப்பொங்கல் பண்டிகைக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படும். அதில் பச்சரிசி, வெல்லம், முந்திரி, ஏலக்காய், பாசிப்பருப்பு என 750 மதிப்புள்ள பொருட்கள் வழங்கப்படும். இதற்கான டெண்டர் கோரப்பட்டுள்ளது. பரிசு தொகுப்பில் 4 கிலோ பச்சரிசி, 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ பாசிப்பருப்பு, 300 கிராம் பான்லே நெய், 1 லிட்டர் சூரியகாந்தி நெய் அடங்கிய பை வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் உள்ள அரசு ஊழியர்கள், கௌரவ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தவிர மற்ற அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்படும். இவை புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனம் பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்படும். இதற்கான கொள்முதல் பணியில் கான்பென் நிறுவனம் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. அப்போ என்ன அர்த்தம்? இவர் என்ன சொல்ல வர்றாரு? இந்த பொங்கலுக்கு எல்லார் வீட்டுக்கும்
ரூபாய் மதிப்புள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு. இப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? பச்சரிசி 4 கிலோ, நாட்டு சக்கரை 1 கிலோ, பாசிப்பருப்பு 1 கிலோ, பான்லே நெய், இங்கே ஆவின் மாதிரி அங்கே பான்லே 300 கிராமு, சூரியகாந்தி எண்ணெய் 1 லிட்டரு, முந்திரி ஏலக்காலாம் கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் கரும்புலாம் கொடுப்பாங்க, கரும்பு கொடுக்க காணும். ஓகே ஃபைன். இதையே இப்போ அறிவிக்கணும் அவர். பொங்கல் வரப்போகுது, அதனால முன்னாடியே சரி, பொங்கல் வரப்போகுதுன்னா விஜய் வரதுக்கு முன்னாடி கூட தான் பொங்கல் வரப்போகுதுன்னு தெரியும். இப்போ விஜய்க்கு எதிராக தான் எங்க ஊர்ல வந்து ரேஷன் கடைகள் இருக்கு, நீங்க சொன்னது தவறு அப்படின்னு சொல்றதுக்காக. அதை தான் சொல்றேன். அதை நீங்க நேரடியா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அவரு ரங்கசாமியை ஆதரிக்கிறாரு. ஏன்னா அவர் அங்கதான் விஜய் விமர்சனம், ரங்கசாமி விமர்சனம் பண்ணி பேசவே இல்லையே விஜய். நல்ல ஆட்சி அப்படிதான் அவர் பேசுறாரு. இதுல இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த காவல்துறை வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டிலே இல்லைங்க, அது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்றாங்க. அதோட நம்ம விசாரிக்கணும். ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா அது பிஜேபி அவர் பாராட்டுற மாதிரி. ஆக்சுவலி நான் இவங்க சிறப்பாக பாதுகாப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறாரு. அந்த பாதுகாப்பை கொடுத்த அந்த காவல்துறை யாருடைய காவல்துறை அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க. ஆஃப்கோர்ஸ் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணணும், அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ளே நான் வந்துடுறேன் இப்போது. என்னன்னா இவர் இந்த நேரத்தை அறிவிக்க காரணம் என்னென்னா, ஒரே காரணம், வந்தார் உங்களை பாராட்டினாரு, சரிங்க ஐயா நம்ம ஊரில் ரேஷன் கடையே இல்லைன்ட்டாரு. ரேஷன் கடையே இந்த ஊரில் இல்லைன்னா அது யாருக்கு அசிங்கம்? டைரெக்டாக யாருக்கு அசிங்கம்? யாருக்கு அசிங்கம்? ஆளும் அரசுக்கு தான். ஆளுங்கட்சியினுடைய முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தாங்க அசிங்கம். அது ரங்கசாமியை பார்த்து, யோ உங்க ஊர்ல ரேஷன் கடையே இல்லைங்க ஐயா அப்படின்னு அவர் கேட்குற மாதிரி அர்த்தம். வந்து அவர் என்ன பண்ணாரு, வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி வரக்கூடிய பொங்கல் அன்னைக்கு 250 ரூபா மதிப்புள்ள பரிசு தொகை அறிவிப்பு, பரிசு பொருள் அறிவிப்புன்னு கொடுத்துட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? ரேஷன் கடை இருக்குது விஜய், அது தெரியாம பேசாதீங்க விஜய்னு அவர் சொல்றாருன்னு அர்த்தம். நம்ம பேசும்போதே நம்ம வந்து இதை பேசலாமா அதை பேசலாமா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு கட்சியை உருவாக்கிட்ட நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லுங்கள். நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுமா இல்லையா? அந்த தொகுதியில் இருந்து உங்களுடைய நபர் யார்? புஷி ஆனந்த் யார்? உங்கள் கட்சின்னு பொதுச் செயலாளர். அவர் அந்த ஊரில் தான் எம்எல்ஏவாக நின்னார், எம்எல்ஏவாக ஆனாருன்னு சொல்கிறீங்க. அப்போ அவர்கிட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, இங்கே ரேஷன் கடை இருக்குதா இல்லையா கேட்டிருக்கலாம்ல, ஏன் கேட்கல? ஓகே, மேன்மேட் எரர் இப்போ நடக்கும்ன்றது ஓகே, பட் இது ரொம்ப பெருசாக இருக்குதுன்றேன். ரேஷன் கடையே இல்லை, ரேஷன் கடையில் நான் ரிவைன் பண்ணி நான் கேட்டுகிட்டே இருந்தேன், ரேஷன் கடையே இல்லையா, உண்மையிலேயே இல்லையா, யாரை கேட்கறது? அப்புறம் கேட்டால் தான் அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க. சார் 2019 வரைக்கும் அங்கே ரேஷன் கடையில் பொருட்கள்லாம் விநியோகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. கிரண் பேடி அவர்கள் வந்து கவர்னராக வந்த பிறகு இதில் வந்து ஊழல் நடக்குது, அதனால நம்ம அதற்கு பதிலாக மானியமாக கொடுத்துடலாம் அப்படின்னு வந்தாங்க. அப்புறம் மறுபடியும் இப்போ 2025 மறுபடியும் இந்த அரிசி இது எண்ணெய் அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இடைப்பட்ட 4 ஆண்டுகள்ல தான் இல்லை, ஒருவேளை அதை தான் தவறுதலா சொல்லிட்டாரா அப்படின்னு. இல்லை, ரேஷன் கடை இருந்துச்சு, அதில் பொருட்கள் வழங்கப்படலாங்கிறதா இப்போ டேட்டாவாக இருக்கணும். ஆமாம், ரேஷன் கடையே இல்லை என்பது வேறு, ரேஷன் கடை சரியாக இயங்கவில்லை என்பது வேறு. ரெண்டுத்துக்கும் பொருள் வேற வேற தானே. நான் சரியா தானே பேசுறேன். அப்போ அதுதான் அவர் பேசியிருக்கணும். அப்போ அவருக்கு வந்து ஒரு பதில் சொல்லக்கூடிய விஷயமா தான் வந்து நான் அதை வந்து பார்க்குறேன். ஸோ விஜய் அவர்கள் ரொம்ப கவனமாக பேசணுதுக்கப்புறம் அது அவர் கையில் தான் இருக்குது. 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் பேசுகிறாருன்னா கூட அதில் ரொம்ப தெளிவாக ரொம்ப நுணுக்கமாக அவர் சொன்ன மாதிரி டீப் அட்டாக், டீசென்ட் அட்டாக் அந்த மாதிரி பேசணும். அவர் நீங்கள் சொன்ன மாதிரி 10 நிமிஷம் பேசுகிறாரு அப்படின்னா அதில் குறிப்பிட்ட சில தகவல்கள் வந்து சரியாக இருக்கணும். அது சரியாக அவர் சொல்ல. சரி, அடுத்து இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. மணல் கொள்ளையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கனிம வளத்துறை ஆணையரை நேரில் ஆஜராக சொல்லியிருந்தாங்க நேத்து. சரி, இந்த கனிம வள கொள்ளையை தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதை தடுக்கிறதுக்கு நீங்க என்னதான் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நாங்க வந்து GPS கண்காணிப்பு வச்சிருக்கோம், ஆன்லைன் பதிவு முறை, அபராதம் விதிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ குற்றவியல் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க கிட்ட எந்த பதிலும் இல்லை. இது எப்படி சார் எடுத்துக்கலாம்? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் வந்து பார்த்து கேட்டிருக்கீங்க. ஏன்னா இது வந்து சமூகத்துக்கு ரொம்ப தேவையாக நான் பார்க்குறேன். ஏன் சமூகத்துக்கு தேவையாக பார்க்குறேன்னா, மற்ற எவ்வளோ விஷயங்களை நம்ம பேசுகிறோம், கட்சிகளை பற்றி பேசுகிறோம், ஆட்சிக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா எவ்வளோ பேசுகிறோம். ஆனால் ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய அடிப்படை விஷயங்களில் இயற்கை சார்ந்து நம்ம பார்க்க வேண்டியது கனிம வளங்களை தான். அந்த கனிம வளங்களுடைய மிக முக்கியமான ஒன் ஆஃப் த கூறு மணல். அந்த மணலை கொள்ளடிக்கிறானுங்களே, மணல் அள்ளிட்டு போகிறானுங்களே, அதை பற்றி ஏன் கண்டுக்காமல் இருக்கிறீங்கன்னு பல ஆண்டுகளாக பல ஆய்வாளர்கள் பல ஆக்டிவிஸ்டுகள் தொடர்ச்சியாக கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கிட்ட அதுக்கான நேர்த்தியான பதில் இல்லை. இப்போ பாருங்கள், நீங்கள் சொன்னது தான்
தமிழ்நாட்டில் மணல் கொள்ளையை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு கனிமவள ஆணையர் மணல் கொள்ளையில் ஈடுபடுபவர்களுக்கு அபராதம் விதிக்கிறோம், நீங்கள் சொன்னது தான், ஆன்லைன் பதிவு முறை ஜிபிஎஸ் மூலம் கண்காணிக்கிறோம் அப்படின்னாரு. சரிங்க, அபராதம் விதிச்சா போதாதுங்க, அவங்க மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். மேலும் நாட்டின் சொத்தாக இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிப்பதை அனுமதிக்க முடியாது. மணல் கொள்ளையர்களுடன் அதிகாரிகள் இணைந்து செயல்பட்டால் மணல் கொள்ளையை தடுக்கவே முடியாது. அப்போ என்ன சொல்கிறாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஓப்பனாக பேசுவோம். மணல் கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளைக்காரர்களோட இந்த ஆட்சியாளர்களுடைய அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க கூட்டு சேர்ந்து இந்த கொள்ளைக்கு துணை போகிறாங்க. கூட்டு சேர்ந்து அதிகாரிகள் முழுக்க முழுக்க இந்த கொள்ளைக்கார கும்பலோட கூட்டு சேர்ந்து லஞ்சத்தை வாங்கி ஊழல் பண்ணி அவங்ககிட்ட காசை கறந்து இந்த மணலை கொள்ளையடிச்சு வைக்கிறதுக்கு துணை போகிறாங்க. இது இந்த முறை இல்லை, இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணுறாங்க. இதை தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தி வரக்கூடிய இயக்கம் அறப்போர் இயக்கம். பல முறை அவங்க அதை எடுத்து சொல்லி பேசியிருக்கிறாங்க. எனவே இந்த விவகாரத்தில் தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை உள்ளது. தொடர்ந்து மணல் கொள்ளையை அனுமதித்தால் அது மிகப்பெரிய ஆபத்துக்கு வழிவகுக்கும். மணல் கொள்ளையை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்திருந்தாலும் அது போதுமானதாக இல்லை. பின்னர் தமிழ்நாட்டில் மணல் கொள்ளையை தடுப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கனிமவள ஆணையர் அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த வாரத்துக்கு ஒத்திவைத்தார். நடவடிக்கை என்னப்பா எடுத்தீங்க, யாரை கைது பண்ணீங்க, யாரை சிறைப்படுத்துறீங்கன்னு கேட்பாங்க. எதுவுமே கொடுக்க போறது, நீங்க வேணா பாருங்க. அதான் எந்த ஒரு குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. தமிழ்நாட்டை மணலை திருடவே இல்லையா, மணல் கொள்ளை நடக்கவே இல்லையா, மணல் மாஃபியாக்கள் எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம பட்டியல் போடலாமா இப்போ எடுத்து? அப்போ என்னன்னா, இவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள், ஒட்டுமொத்த அதிகாரியும் சேர்ந்து லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி இந்த நிர்வாக சீர்கேட்டை முன்னின்று நடத்தி கனிமவள கொள்ளைக்கு முற்றுமுழுதாக துணை போகிறான். இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை நீதிமன்றம் இன்னைக்கு கேள்வி கேட்குது, என்ன நடவடிக்கை எடுத்தையா சொல்லியான்னு கேட்குது. சொல்லுங்க, வாய்த்தன்னு சொல்லுங்க. நடவடிக்கை எடுக்கல நீங்கள். இப்போ இது இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா மிக மிக மோசமான முறையில் தமிழ்நாடு பாதிப்புகள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் விரைவில் வரும். அதான் ஒரு ஆபத்துங்கிறாரு. அந்த ஆபத்து நம்ம விரைவில் எட்ட போகிறது. இப்பயே நம்ம எம்சாண்டுக்கு வந்தாச்சு. இன்னும் அடுத்த நம்ம என்ன மணலுக்கு நோக்கி போக போகிறோம் நமக்கே தெரியல. மணல் இல்லைன்னா வீடு கட்டுறதெல்லாம் விட்டுருங்க, மணல் இல்லைன்னா மண் இல்லை, மண் இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா காடு இல்லை, காடு இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா சோறு இல்லை. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எல்லாத்தோட இன்டர்கனெக்டட் ஆகிருக்குல்ல எல்லாமே. நம்மளுடைய அடிப்படை ஆதாரங்களை நம்ம இழந்துருவோம் மணல் இல்லாமல் போச்சுன்னா. இவன் மணல் கொள்ளை அடித்து என்ன பண்ணுறாங்கிறது தெரியணும்ல. கனிம வள கொள்ளையை அடிச்சுட்டு போய் பக்கத்து மாநிலங்களை கொடுக்குறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் வந்து நாம் தமிழர் கட்சியினர் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, மற்ற கட்சியினரும் போராடிக்கிட்டு இருக்காங்க. கனிம வள கொள்ளைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடினவர் தான் அதிமுகவை சேர்ந்து செத்து பண்ணவர். இப்போ அண்மையில் செத்து பண்ணவர் ஒரு இஸ்லாமிய தோழர் ஒருத்தர், அவர் பேரை நான் மறந்துட்டேன், சப்ஜெக்ட் கரெக்ஷன். அவர் தொடர்ச்சியாக போராடினார், அவர் லாரி ஏற்றி கொலை பண்ணாங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது. அதான் உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்குது, நாக்கப்படுகிற மாதிரி கேள்வி கேட்குது. இவங்களுக்கு அதை பற்றி சூடு சொரணெல்லாம் இவங்களுக்கு இருக்காது. இன்னொன்று, சபாநாயகர் அப்பாவு தொகுதியில தான் அதிகமான கனிம வள கொள்ளை வந்து நடக்குது அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஐயாவோட தொகுதியில் நடக்காத விஷயங்களே கிடையாது. குவாரி மேட்டர் வந்து எல்லாமே நடக்குது. ஐயாவை யாருமே கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல அவர் உயரமான இடத்துல இருக்கிறார். அவரே ஒரு உயரமான மனிதர், அவர் ஒரு உயரமான இடத்துல இருக்கிறாரு. நெருங்க முடியாது அவரை. இப்போ நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடக்குது தெரியும். அதில் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளில் 5.31 லட்சம் மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து அரசு பள்ளியில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு எண்ணிக்கை வந்து சொல்லியிருக்காங்க சார். அரசு பள்ளிகளை ஒரு மாநில அரசு, ஏன்னா இந்த கல்விங்கிறது வந்து பொதுப்பட்டியல் இருந்தாலுமே கூட அரசு பள்ளிகளை நிர்வகிக்கக்கூடிய அதிகமான பொறுப்பு அப்படிங்கிறது மாநில அரசுக்கு தான் இருக்குது. அதில் நிதிகளை வழங்கக்கூடிய சில விவகாரங்கள் நிதி பகிர்வு நடக்கும். அதில் மத்திய அரசுக்கும் வந்து ஒரு பொறுப்பு, ஒன்றிய அரசுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. நம்ம இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளவு சதவீதம் குறைந்திருக்கிறாங்க அப்படின்னா ஏன் குறைஞ்சிருக்கிறாங்க? ஏன் அரசு பள்ளி நோக்கி வரமாட்டேங்கிறாங்க? கிட்டத்தட்ட 5 லட்சம் மாணவர்கள் வந்து இடைநிற்றல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அரசு பள்ளி மீதான தமிழ் பெற்றோர்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது காலத்துக்கு காலம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி நம்பிக்கை குறைவதற்கு காரணம் என்ன? நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க, ஏன் அவங்க உள்ளே வரமாட்டேங்கிறாங்க? அப்போ அரசாங்கம் பள்ளிகளை ஒரு தாய் தன் குழந்தையை பாவிப்பதை போல பாவிக்க நினைக்கல. அவங்கவுங்க ஆங்கில வழியில் படிக்க வச்சுட்டு அவங்கவுங்க பசங்களை சிபிஎஸ்சியில் ஸ்கூலில் போய் சேர்த்துட்டு
அவங்கவங்க நல்லா இருந்தால் போதும், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வச்சா போதுன்னு ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க. சாதாரண ஒரு காமன் மேன, ஒரு பாட்டாளி வர்க்கத்துடைய பையன், ஒரு குப்பனோ சுப்பனோ மணியனோ இவங்களுடைய பசங்கள்லாம் எங்கே படிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அரசாங்க பள்ளியில் படிக்கிறாங்க. அந்த அரசாங்க பள்ளி தரமாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா தரமாக இல்லை. மாணவர்களே இல்லைன்னா ஆசிரியர்கள் வருவாங்களா? முந்தா நேற்று ஒரு போராட்டம், ஜாக்டோஜியோ ஊழியர்கள், அரசு ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. எங்களுக்கான விஷயத்தை சரி பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. தொடர்ச்சியாக போராட்டம் வைக்குது இந்த அரசாங்கம். இந்த மாதிரி என்னைக்காவது தனியார் பள்ளிகளை போராட்டி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? போராட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க அரசுகிட்ட வந்து வாங்கிக்கிறாங்க. இந்த தனியார் பள்ளிகள் தலைவரில் இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக காரர் தான் ஹெட்டு. இப்போ என்ன நமக்கு சிக்கல் இருக்குன்னு நான் கேட்ட மாதிரி, அரசு பள்ளிகளை சேரக்கூடிய குழந்தைகள் எண்ணிக்கை குறைவதை பற்றி இந்த அரசாங்கத்துக்கு கவலையே இல்லை. மாநில கல்விக் கொள்கை அப்படின்னு ஒன்று அறிவிச்சு அது ஒரு டுபாகூர் கல்விக் கொள்கை. டுபாகூர் அது ஒன்றுத்தையும் இங்கே செயல்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஏற்கனவே செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறதே மத்திய அரசு, ஒன்றிய அரசு கொடுத்துருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வெவ்வேறு கொள்கை நாங்க அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லுவாரு, ஆனா அமல்படுத்திட்டு இருக்கிறாரு. அது வெளியே ஒத்துக்குவார். அவர் மறைமுகமாக வெவ்வேறு பெயர்கள் அமல்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. அது சும்மா ஒரு ஹம்புக்கு நம்மளை ஏமாத்துறதுக்காக அவர் பேசுறது. எழுதினாரு ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தில் என்னென்ன எழுதுகிறார் அவர் சொல்லுங்க பார்ப்போம். சாவித்திரின்னு சொன்னார், அது இருக்கிற ஒரு வார்த்தையில் அவர் தெரியாதுங்க அப்படின்னு. உண்மை தான். அப்போ இந்த அரசாங்கத்துக்கு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு பள்ளிக்கல்வி குழந்தைகளின் மீதோ அல்லது பள்ளிகளின் மீதோ அக்கறை இல்லை. அக்கறை இருந்தால் தானமா, உணர்வு இருந்தால் தானமா நீங்கள் அதுக்கான வேலையை பார்ப்பீங்க. தமிழ் வழி கல்வியை ஊக்குவிக்க நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? தமிழ் வழியில் படித்தா இந்த மாணவர்களுக்கெல்லாம் நாங்கள் இவ்வளோ விஷயங்களை பண்ண போகிறோம்னு சொல்கிறதுக்காக நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லுங்கள்? ஒன்றுமே கிடையாது. அரசு பள்ளிகளை இழுத்து மூடக்கூடிய நிலைமையில கொண்டு வந்தது இந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம். புற்றீசல் போல அங்கும் இங்கும் வந்து பல லட்சங்களை கொட்டி படிக்க வச்சாதான் அந்த குழந்தைகளை படிக்க வைக்க முடியும்னு தனியார் பள்ளிகளை திறந்து விட்டு ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தினுடைய ஒரு குடும்ப தலைவனையும் ஒரு குடும்ப தலைவியையும் கடன்காரனாக்கி பிச்சை எடுக்க வச்சு, தாலி எடுத்து அடமானம் வைக்க வச்சு, கையில் இருக்கிற காசெல்லாம் போய் கொட்டி அவன் தனியார் பள்ளியில் போய் சேர்த்து படிக்க வச்சு, அங்கே அவன் கஷ்டப்பட்டு மாற்று மொழியை புரிஞ்சுக்க முடியாமல் திணறி, சிக்கி திணறி, மூச்சு திணறி, மூட்டையை சுமந்து, அங்கிருந்து அவன் அப்புறமா வெளியில் வந்து படித்த படிப்புக்கத்த வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு 5000க்கு 10,000க்கு பிபிஓவில் வேலை பார்த்து, அதன் பிறகு எங்கேயோ சிக்கி திணறி ஜொமேட்டோ ஓட்டுறான், ஸ்விக்கி ஓட்டுறான், என்னென்னவோ பண்ணி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் எதுக்கு நாங்கள் பண்ணணும்? இதெல்லாம் எதுக்கு சொசைட்டி பண்ணணும்? முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே போனாலே அவர் வெளியே ஒரு ப்ராடக்டாக வர வேண்டாம், அவர் மிக சிறந்த ஒரு நபராக வர வேண்டாம், அவர் ஒரு ஆய்வாளராக வர வேண்டாம். அப்போ உன் கல்வித்தரத்தில் நீ எந்த மாற்றின? நீனு எதையுமே அவனுங்க மாற்றலை. எந்த மாற்றத்துக்கான திட்டமும் அவங்கள்ட்ட கிடையாது. இருந்தால் தானே நீங்கள் மாற்றுறதுக்கு யோசிக்கணும்னா முதல்ல என்ன வேணும்? எண்ணம் வேணும், தேவையில்ல, மூளை வேணும் முதல்ல. அப்புறமா எண்ணம் வரும். மூளையே இல்லைன்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க? யோசிக்க மாட்டீங்கல்ல. அப்படிதான் இந்த அரசாங்கம். கல்வித்துறையை இன்னைக்கு வந்து நம்ம முழுசாக மோசமான சூழல் இருந்துக்கிட்டு இருக்கு. இவங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. வாங்க நீங்கள் நாங்கள் வாங்க, உங்கள் ஊருக்கு என் ஊருக்கும் போவோம், அங்கே இருக்க அரசு பள்ளியை போய் நம்ம பார்த்துட்டு வருவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். உடனே எடுத்துக்குவோம், வா பீகார் வா, மகாராஷ்டிராவா அப்படின்னு. ஏன் பீகார் மகாராஷ்டிரா என்றைக்கு எனக்கு ஈக்குவலாக இருந்திருக்குது? பீகாரும் மகாராஷ்டிராவும் குஜராத்தும் மேலே இருக்க வட இந்தியா மாநிலம் என்றைக்கு தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குது? அவங்க என்றைக்கும் நம்ம கீழே தான் இருந்திருக்கிறாங்க. பொருளாதாரத்தில், கல்வியில், வேலை வாய்ப்பில், பெண்கள் முன்னேற்றத்தில், விடுதலை சிந்தனையில், உணர்வு, இன உணர்வில், மொழி உணர்வில், மாநில உணர்வில், தன்னாட்சி உணர்வில் என்றைக்கும் நம்ம கூட கீழே தான் இருந்திருக்கிறாங்க. அவங்கள பற்றின புரிதலே கிடையாது. அவங்களுடைய மாநில மொழியை ஒரு இந்தி மொழி அழிச்சா கூட அதை பற்றி அவனுக்கு கேட்கறதுக்கு நாதி இல்லை. நம்ம மொழியில் மாற்று மொழி கலந்தாலும் நம்ம கோபம் வரும், உணர்வு பொங்கும். என்னடா மாற்று மொழி கலந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம கேட்போம். அவங்க உணர்வுலாம் கிடையாது. அவனோட போய் ஒப்பிட்டுப்பான். அங்கே இப்படி ஸ்கூலே இல்லை தெரியுமா, இந்த ஸ்கூல் திறந்துருக்கு, அங்கே ஜன்னல் எழுதுறோமா, இங்கே ஜன்னல் இருக்குது, அங்கே முட்டை கொடுக்கல, முட்டை கொடுக்குறான், இப்பெல்லாம் பேசுவான். அதெல்லாம் ரெண்டாவது. நீ சிற்றுண்டி கொடுக்குற, காலையில் உணவு கொடுக்குறீங்க, மதிய உணவு கொடுக்குறீங்க, அதன் பிறகு வந்து நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, 500 ரூபாய் கொடுக்குறீங்களா? ரெண்டாவது. அக்சசிபிலிட்டிக்கே இன்னும் நீங்கள் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்கன்னா எப்போ தான் நான் குரோத் நோக்கி நகர்றது? உங்களுக்கு புரியுதா? ஜவஹர் நேசன் கல்வியில் சொல்கிறது என்னன்னா, அக்சசிபிலிட்டிக்கான பிரச்சனை குறைஞ்சிருச்சு சார். இன்னைக்கு
ஒரு ஊரில் இன்னைக்கு ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு குழந்தைல சேர முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் முடியும். அப்போது ஆக்சசபிலிட்டிக்கான வாய்ப்பு இப்போ வந்துருச்சு. முன்னொரு காலத்தில் போக முடியுமா? முடியாது. பேருந்து கிடையாது, சைக்கிள் கிடையாது, வண்டிகள் கிடையாது, வாகன வசதிகள் கிடையாது, போக்குவரத்து கிடையாது, ஆசிரியர்கள் கிடையாது, படிப்பறிவும் கிடையாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஆக்சசபிலிட்டிக்கு பிரச்சனை கிடையாது. ஆக்சசபிலிட்டி நான் பண்ண வந்துட்டேன். எனக்கு நீ என்ன மாற்றத்தை கொடுத்துருக்குற? 1000 ரூபாய் கொடுக்குறதா மாற்றம்? சிற்றுண்டி கொடுக்குறதா மாற்றம்? கொடு. கல்வியில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்த? ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே கிடையாது. இந்த 5 லட்சம்ன்றது கிடையாது. இன்னும் அது அதிகமாகிட்டே போகுது. இந்த அரசாங்கம் அதை கண்டுக்காமலே இருக்க போகிறாங்க. கண்டுக்காமலே இருக்கும்போது எதிர்கால சந்ததியினர் இந்த அரசாங்கங்களின் மீது காரி உமிழக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. பொறுப்பு டிஜிபி தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். வெங்கட்ராமன் அவர்கள் இப்போ சமீபத்தில் அவருக்கு உடம்பு முடியல, நெஞ்சுவலி காரணமாக இப்போ மருத்துவமனையில் இருக்காரு. அதனால அவருக்கு பதிலாக வேறு ஒரு பொறுப்பு டிஜிபியை நியமிச்சிருக்காங்க. அப்போ தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாடு அரசு டிஜிபியை நியமிக்காம பொறுப்பு டிஜிபியை வந்து நியமிச்சிட்டு இருக்காங்களே சார். அதான் என்னன்னா, இப்போ பொறுப்பு டிஜிபியாக இருந்தவர் மரியாதைக்குரிய வெங்கட்ராமன் அவர்கள் அவர் விடுவிச்சிட்டாங்க. அவர் ஆக்சுவலி அவர் உடல்நிலை சரியில்லாம வந்து இருந்துச்சு. ஏன் உடல்நிலை சரியில்லாமல் போனாருன்னு எனக்கு தெரியல. மேபி அவர் உடல் உபாதை காரணமாக ஒரு வயசாக காரணமாக இருந்திருக்கலாம், அல்லது ப்ரெஷர் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். தொடர்ச்சியான ப்ரெஷர் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. நிறுத்தப்ப 2 முறை கடிதம் வந்துச்சு ED-லேருந்து. கையெழுத்து போடுங்க, எஃப்ஐஆரை போடுங்க, நாங்கள் பண்ணணும்னு. அது யார்கிட்ட போய் நிற்கும்? டிஜிபிகிட்ட தான் போய் நிற்கும். அவர்கிட்ட தான் கையெழுத்து கொடுத்தாங்க. மேபி அது மாதிரி ப்ரெஷர் ஏதாவது இருக்குதான்னு நமக்கு தெரியல. இப்போ யாரை போட்டிருக்காங்கன்னா, DVSCயில் இருந்த அபய்குமார் சிங் அவரை பொறுப்பு டிஜிபியை கூடுதலாக கவனிப்பார். கால கொடுமை. அவர் டிவிஎஸோட சீஃப் அபய்குமார் சிங், அவர் பொறுப்பு டிஜிபி கூடுதலாக கவனிப்பார். என்ன சூப்பர் பார்த்தீங்களா? இதையும் பார்த்துப்பாரு, பொறுப்பு டிஜிபி மேலையும் பார்த்துப்பாரு. அதாவது ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய ஒரு தலைமை காவல்துறை அதிகாரி அப்படிங்கிறவர் 2-3 வேலையை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆளுமா? என்னம்மா நடக்குதுங்க? பொறுப்பு டிஜிபியாவது நீங்க முன்னாடி போட்டிருந்தீங்க. அதையே இந்த எதிர்கட்சிகளும் தொடர்ச்சியான ஆக்டிவிஸ்டுகளும் மிக மோசமா அவங்களை திட்டினாங்க. ஏங்க என்னங்க நடக்குது? ஆட்சியா இல்லை என்னதுங்க இது அப்படின்னு கேட்டாங்க. பொறுப்பு டிஜிபிலேருந்து ஒருத்தர் விடுவிச்சுட்டு அந்த பொறுப்பு டிஜிபி பதவியவே ஒரு பொறுப்பாக கொடுத்துருக்குறாங்க. இதையும் பார்த்து பண்ணுங்க. அவர் டிவிஎஸ்சி வேலையும் பார்ப்பாராம், இந்த வேலையும் பார்ப்பாராம். இன்னொரு விமர்சனம், ஒரு கேலி கூத்து இருக்குது. டிவிஎஸ்சி என்ன வேலையை பார்க்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க மனசில் தோணும், மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை 24 வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, நான் ஒரு வேலையும் பார்க்கறது கிடையாதுங்கிறது வேற. ஆனால் என்னதான் இருந்தாலும் வேலையே பார்க்காட்டி கூட அது அவருடைய பொறுப்பு தானே. டிவிஎஸ்சிக்கு ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு. அவரையே தூக்கிட்டு வந்து நீங்கள் பொறுப்பு ஜிபியோடையும் மாத்துறீங்களே, 2த்தையும் பார்க்கறதுக்கு இது என்னம்மா? இது பியூன் வேலையாம்மா? இது பியூன் வேலையாது? இல்லை டீ கடைக்காரர் டீ போடுவார், காப்பி போடுவார், ஆலிஸ் போடுற வேலையாது? தமிழ்நாட்டினுடைய உச்சபட்ச காவல்துறை அதிகாரியாக இருப்பவர் தான் டிஜிபி. தினசரி முதலமைச்சரை மீட் பண்ணக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளும் வசதிகளும் கூடிய டிஜிபி. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குதா கண்காணிக்க வேண்டிய ஒரு டிஜிபி. தமிழ்நாட்டில் உளவுத்துறை என்ன பண்ணுது கண்காணிக்க வேண்டிய ஒரு டிஜிபி. எத்தனை பேர் உள்ள வரான், எத்தனை பேர் வெளில போறான், யார் எங்க புதுசா குடியேறி இருக்கிறான், யார் எங்க புதுசா குடியேறல, தேர்தல் நடக்க போகிறது, யார் யார் என்னென்ன வேலை எங்கெங்க பார்க்குறாங்க, பார்க்க வேண்டிய பொறுப்பு டிஜிபி. சார் இங்கெங்க இப்படி இருக்குது சார், இது இப்படி மாற வாய்ப்பு இருக்கு சார்னு முதலமைச்சருக்கு முன்கூட்டியே அறிவுரைகளை வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு டிஜிபி. இதெல்லாம் இவர் ஒரு கூடுதல் வேலையாக பார்ப்பாரா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லை? உண்மையிலேயே மனசாட்சி இல்லையா இந்த அரசாங்கத்துக்கு? ஏன் இப்படி பண்ணுறாங்க? என்ன காரணம்? ஏன் இவ்வளவு பதற்றம், இவ்வளவு பயம், இவ்வளவு அச்சமா? எனக்கு தெரியல. சரி, அமைச்சர் கே நேரு அவர்கள் மீது இந்த புகார் எழுந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ பொறுப்பு டிஜிபி வேற மாத்திருக்காங்களா? இப்போ வந்துச்சு இல்லை சார்? சந்தேகம் வருதுமா? நீங்க கேட்கறது நியாயமான கேள்வி. சந்தேகம் வருது எனக்கு. அவர் மேல 2வது ED-யினுடைய கடிதம் வருகிறது. 1020 கோடிக்கு கூட நடந்திருக்கிறது. 20% கமிஷன் வாங்கியிருக்கிறாங்க சொந்தக்காரங்களை வச்சு. சந்தேகம் வருது. ஒப்பந்தம் கான்ட்ராக்டில் போய் கொள்ளடிச்சிருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் நாரி போய் கிடக்குது சென்னை. அதை பற்றி அடுத்த கேள்வி கேட்பீங்க, நீங்கள் பாருங்கள். அது ஒரு டேட்டா இருக்குது. நாரி போய் இருக்குது சென்னையின் சாலைகள். அப்போ இந்த துறைக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து நான் விசாரிக்கணும்னு ED கேட்குது. டிஜிபிக்கு ஏற்கனவே கடிதம் அனுப்பிச்சோம், அமைதியாக இருக்கிறீங்க, இதுக்காக அனுப்புங்கன்னு சொல்லும்போது அவருக்கு நெஞ்சு வலி வருது, ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறாரு. அவர் விடுவிச்சுறாங்க. இன்னொரு டிஜிபியை, பொறுப்பு டிஜிபியை போடுறாங்கன்னா என்ன பேசுவீங்க, என்ன சொல்லுவீங்க நீங்கள்?
அப்போ இந்த அரசாங்கத்துக்கு உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு, நிர்வாகம் இதெல்லாம் அக்கறை கிடையாது, கவலை கிடையாது. அப்போ நமக்கு சந்தேகம் வர்றது என்னன்னா, அப்போ ஆட்சியாளர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தனக்கு இசைவான அதிகாரிகளை போட்டு அவர்களை இந்த ஆட்சியின் அடிமைகளாக நடத்துவதற்கு இந்த அரசாங்கம் விரும்புகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. நான் உறுதின்னு சொல்ல, ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு. அது அரசாங்கம் தான் உறுதிப்படுத்தணும். எப்படி மேலும் 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 பொறுப்பு ஜிபியை போடுவதன் காரணமாக இந்த அரசாங்கத்திற்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் கெட்ட பெயர் அவப்பெயர் வந்த வண்ணமே இருக்கும். அதை தடுக்கவே முடியாது. நீங்க முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி ஜிசிசி வந்து சென்னையில ஒவ்வொரு ஜோனுக்கும் 1.5 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. ஆனா அப்பவுமே வந்து சென்னை வந்து ஒரு சாலை நல்லா இல்லை விபத்துகள் வந்து அடிக்கடி நடக்கிற நிகழ்வு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு சார். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி பாருங்க, இன்னைக்கு ஹிந்துவில் நான் சொல்கிறேன், ஐ திங்க் ஸோ இன்னைக்கு ஹிந்து தான் அது. கார்பரேஷன் அலோகேட்ஸ் 89 lakh டு ஈச் ஜோன் ஃபார் ரோடு ரிப்பேர் ஒர்க்ஸ். இது நீங்கள் அப்படியே வந்து ஸ்க்ரீனில் போடுங்க. நான் உங்களுக்கு ஐஸ்வர்யாங்கிற ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஹஸ் அலோகேட்டட் மோர் தென் 89 லட்சம் டு ஈச் ஆஃப் இட்ஸ் 15 zones டு ரிப்பேர் potholes அக்கார்டிங் டு அஃபீஷியல்ஸ். Residents, however, said work assigned under earlier tenders had been shoddy. In November, Standing Committee Chairperson N. Sitchers had announced 15 Kodi initiative for road repair and patchwork with tenders invited for 286 road works worth 37 Kodi to be taken up after the northeast monsoon. எப்போ நவம்பர்லேயே அவர் வந்து பண்ணார். In May, the GCC had planned to improve 346 road under its special potholes. நவம்பர் மாதம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடி ஒதுக்கி இருக்கிறாங்கன்றதை இவங்க ஹிந்துவில் போட்டிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 3 நவம்பர் அப்போ 2025 வந்த ஒரு செய்தியையும் ஷபீர் அவர்கள் தான் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் அவர்கள், GCC said it has allocated 50 lakh per zone for interior road repairs covering 5140 identified spots with potholes and other damages. 50 லட்சத்தை நவம்பர் 2025 போட்டாங்க. 89 லட்சத்தை இப்போ டிசம்பர் 2025 போடுறாங்க. போன மாதம் 50 லட்சம் ஒதுக்குறீங்களே ஒரு ஜோனுக்கும், இப்போ 89 லட்சம் ஒதுக்குறீங்களே. அப்போல்லாம் ஒதுக்கி பண்ண சாலை எப்படிமா இருக்கணும்? ஒரு திரைப்படத்தில் வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, துபாய் அங்கே ரோட்டில் பார்த்தே தலை சீவலாம், சோறு போட்டு சாப்பிட்லாம், அதை மாதிரி இருக்கணுமா ரோடு. இவ்வளோ செலவு பண்ணிங்கன்னா போகிறவங்களாம் கற்பிணிகள் யாராவது போனோன்னா குழந்தை பெற்றுருவாங்க ஆட்டோவில். அப்படி இருக்குது ரோடு. சந்திரமண்டலத்தை பார்த்துப்பாங்க தெரியுமா, பழம்பழமாக இருக்குமே, அப்படி இருக்குது ரோடு. சில ரோடெல்லாம் இருக்குது. நேற்று நான் அனுபவப்பட்டேன். அதில் போயிட்டே இருக்கும், நடுவில் இவ்வளோ பெரிய பொருள் டம்முன்னு போட்டான். டிரைவர் நொறுங்கி போயிட்டான், இறங்கிட்டான் டிரைவர். முடியல சார், இடுப்பு போச்சு சார். நான் கொஞ்சம் அப்படி பிடிச்சிட்டே உட்காந்துருந்தா எஸ்கேப் ஆகிட்டேன். அந்த மாதிரி ரோடு அங்கங்கே இருக்குது. இவங்க ரோடுக்கு டிசம்பர் மாதம் 89 லட்சம், நவம்பர் மாதம் 50 லட்சம்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஜோனுக்கும். சென்னைக்குள்ளே மட்டும் எவ்வளவு தான் இவங்க போடுறாங்க, என்ன வேலையை பார்க்குறாங்க? வெறும் பேட்ச் ஒர்க்கு. ஒரு 1 லட்ச ரூபாய்க்குள்ள என்ன பண்ணுவாங்க, என்ன போய் தாரை வாங்கிட்டு வந்துடுவாங்க. தாரை வாங்கிட்டு வந்து அங்கே அந்த ஆட்களுக்கு 1000, 100, 200, 1000 கொடுத்துட்டு அப்படி நிறைவேட்டுப்பா, முட்டிட்டுப்பா, ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுறா, சூப்பராக அருமையாகிடுச்சு, அற்புதமாகிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. இன்னும் ஒரு படத்தில் வரும்ல, நல்ல திரைப்படம், சிவகார்த்திகேயன் திரைப்படம், அது பில்டிங் வந்து இடிஞ்சு விழுந்து அந்த மாதிரி படம். அந்த படத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இவர் சொல்லுவார், இதில் வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. அவர் வருவார், அவர் தட்டுவார், போவார், எல்லாமே பேட்ச் ஒர்க்காக இருக்கும். பில்டிங்கே இங்கே பேட்ச் ஒர்க்காக தான் பண்ணியிருக்காங்க, இதில் என்னடா பேட்ச் ஒர்க் பண்ணுறதுங்கிற மாதிரி நமக்கு தோணும். அந்த மாதிரி இது நடந்துக்கிட்டு இருக்கு ரோடில். இதனால் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது நம்ம பல முறை பேசியிருக்கோம். சாலைங்கிறது வெறும் சாலை கிடையாது, அது ஒரு பொருளாதாரத்தினுடைய ஒரு அடிப்படை, பொருளாதாரத்தின் முதுகெலும்பே சாலைகள் தான். நீங்கள் சாலை சரியாக இருந்தால் தான் மக்கள் தொடர்ச்சியாக பயணிப்பாங்க, மக்கள் போக்குவரத்து நடக்கும். மக்கள் போக்குவரத்து நடந்தால் என்ன ஆகும், அவங்க வேலைக்கு போவான், வேலைக்கு போனால் சம்பாதிப்பான், சம்பாதிச்சா பொருள் வாங்குவான், பொருள் வாங்கினா பொருளாதாரம் பெருகும், பொருளாதார சூழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும். மக்கள் இப்படி மோசமாக சாலையை வச்சுருந்தோன்னா கீழே விழுவான், அடிபடுவான், செத்து போவான், அதுக்கு அவன் போய் செலவு பண்ணுவான். மனித வளம் அப்படிங்கிறது மோசமான சொல்லுக்கு தள்ளப்படும். அப்போ என்ன ஆகுறது? அப்போ அடிப்படையில் இவங்களுக்கு சாலைகள் போடுறத பற்றிலாம் அக்கறை கிடையாது.
இதில் எப்படி காசு பார்க்கலாங்கிறத அவங்களுடைய அக்கறையாக இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் அது பேட்ச் ஒர்க் கவர்மெண்ட்டாக இந்த கவர்மெண்ட் மாறி போச்சு அப்படிங்கிறது இந்த சாலை விவகாரத்தில் ஒருத்தர் கண்டுபிடிச்சிடலாம். சாலையில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே பேட்ச் ஒர்க்கு தான். அவங்க விளம்பரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள் முடிவு பண்ணுவாங்க, பார்ப்போம். சரி, பார்க்கலாம் சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிம்மா.